தந்தையர்களே, அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று நமது தாயாம் திருச்சபை 2 பெரிய புனிதர்களின் திருவிழாவை கொண்டாடுகின்றார்கள். தம்பி, யாரு திருவிழா சொல்லுங்க? புனித ராயப்பர் சின்ன பொண்ணு சொல்லுவோம், பேதுரு பவுல்னு சொல்லுவோம். இவர்கள் இருவரும் தொடக்க திருச்சபையில் எவ்வாறு செயல்பட்டார்கள் என்பதை நாம் கொஞ்சம் இன்றைய தினத்தில் அறிந்து கொண்டால் கிறிஸ்தவர்களாகிய நமக்கு ஒரு உறுதுணையாக இருக்கும், நம்மளுக்கு வழிகாட்டியாக இருக்கும். நம்ம குடும்பத்திலேருந்து ஒரு குருவானவர் ஆயிட்டாரு, அதை விட பெருசா என்ன வேணும்? நம்ம எல்லோருடைய எண்ணங்கள்லையும் இப்போ ஒன்று இருக்கும், இதுக்கு மேலே ஒன்று வேண்டாம். நம்ம குடும்பத்தில் நம்ம தம்பியோ சித்தப்பாவோ அண்ணனோ சாமியார் ஆகிட்டாரு, நம்ம கொடுத்துருக்கோம்ல ஃபாதர், அதை விட என்ன தரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் வரும். ஆனால் இந்த 2 பேருடைய வாழ்க்கையை நம்ம அறிஞ்சுக்கிட்டோம்னா, நம்ம கொடுத்துருக்க கொஞ்சம் தான் கொடுத்துருக்கோம், இனிமேலும் கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வரணும். வந்தால் தான் நம்ம உண்மையான கிறிஸ்தவர்கள். ஏன்னா இவருடைய வாழ்க்கை நம்ம தமிழில் சொல்லுவோம், ராயப்புரை பற்றி நம்மள தமிழில் சொல்லுவோம், முந்திரி கொட்டை மாதிரி எல்லாத்தையும் முந்தி சொல்லுவார் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இன்றைய தினத்தில் ஒரு முந்திரி கொட்டை ஆனதரும் அதனுடைய பலன்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். முதல்ல இயேசுநாதர் சாமி என்ன கேள்வி கேட்டார்? இயேசுநாதர் என்ன கேள்வி கேட்டார்? சீடர்களை நோக்கி என்ன கேள்வி கேட்டார்? உலகில் உள்ளவர் அனைவரும் என்ன யாருன்னு சொன்னாங்கன்னு கேட்டாங்க. அவர்கள் சொன்ன பதில்களை இயேசு ஒரு புறம் வைத்து விட்டு, அதெல்லாம் அப்படியே இருக்கட்டும்பா, ஆனா அது ஒரு போட்டு இருக்கு, நீங்க என்னோட வாழ்ற நீங்க யார் என்று எல்லா சீடர்களும் இருந்தாங்க. அந்த எல்லா சீடர்கள்ல வேற ஒருவர் புனித ராயப்புரை தவிர பதில் சொல்லி இருந்தால் அவள்தான் முதல் பாப்பாண்டாரா ஆயிருப்பார். அந்த வாய்ப்பு கிடைச்சிச்சு. அந்த வாய்ப்பை மற்ற 11 பேர் என்ன செஞ்சாங்க? பயன்படுத்தி கொள்ளவில்லை. அது போன்று நாமும் கிறிஸ்தவர்களாகி நமக்கு இது போன்ற வாய்ப்புகள் பல வந்திருக்கின்றன. அதெல்லாம் தம்பி நீ சொல்றா, அவங்க சித்தப்பா கேள்றா, அவங்க அம்மாவை சொல்றான்னு சொல்லிட்டு நம்ம என்ன செஞ்சிட்டோம்? வாய்ப்புகளை தவற விட்டு இருக்கின்றோம். வாய்ப்புகள், அதனால இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க, ஆப்பர்ச்சுனிட்டி நோஸ் ஒன்லி ஒன்ஸ் அட் த டோர். அப்படின்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்கு என்ன சொல்லுவீங்க? வாய்ப்பு ஒரு தடவை தான் நம்மளை கதவை தட்டும். யாரு திறக்கிறாங்களா அவங்களுக்கு தான் அந்த வாய்ப்பு நீங்க பார்க்கணும். அதாவது 1969 3 பேரு இதுக்கு போறாங்க, நிலாவுக்கு போறாங்க. ஆல்ட்ரின் என்பவர் தான் முதல்ல இறங்குறதுக்கு தான் அவருக்கு தான் முதல்ல, அவருக்கு அசிஸ்டன்ட் தான் நீல் ஆம்ஸ்ட்ராங். ஆல்ட்ரின் என்கிறவர் அந்த போவையில காலை வைக்கலாமா வைக்கக்கூடாதுன்னு ஒரு சந்தேகம் இப்படி வச்சுட்டாரு. அமெரிக்காவில இருந்து நாசால இருந்து ஒரே ஒரு நெக்ஸ்ட் அப்படின்னாரு. இவரு பக்கத்துல இந்த நீல் ஆம்ஸ்ட்ராங் இவர் இப்படி தள்ளிட்டு இறங்கினால நீல் ஆம்ஸ்ட்ராங் எல்லாருக்கும் தெரியுது. அந்த முதல்ல இறங்க வாய்ப்பு கிடைச்ச ஆல்ரெடி யாருன்னு கூட தெரியல. அதனாலதான் பேதுருக்கு எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைச்சு, எல்லாரையும் பார்த்து தான் இயேசுனார் கேட்டார். ஆனா அவர் சொன்ன பதில் என்ன? நீரே உண்மையான கடவுள், கடவுளின் மகன். அதுதான் டீப்பர். இறையியல்ங்கிறது என்ன? இறையியல்ங்கிறது பல புஸ்தகங்களை படிப்பதல்ல, பல ஞானங்களை அறிவதல்ல, உண்மையை எதை தெரிந்து கொள்ள வேண்டுமோ அதை தெரிந்து கொள்வது. அதுதான் இறையியல். இறைவனோடு நாம் எவ்வளவு நெருங்கி வாழ்கின்றோம், அதுதான் கிறிஸ்தவம். இறைவனை பத்தி எனக்கு பலது தெரியும், ஆனா வாழ்க்கையில அந்த சம்பந்தம் இல்லாம, உண்மையை தெரிந்து கொள்ளாம, இந்த முக்கிய கருவை புரிந்து கொள்ளாமல் வாழ்வது கிறிஸ்தவம் அல்ல. அந்த தெரிந்து கொண்ட காரணத்தினால் பேதுரு முதல் போப்பானார். அதனால்தான் அவருக்கு பலவிதமான முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. அந்த முக்கியத்துவத்தை சில பேர் கூட தள்ளி விட்டுட்டு போயிருப்பாங்க. இந்த புரோட்டஸ்டாண்டுகள், அந்த லொஸ்ட் அது மாதிரிலாம் இருக்கிறாங்க சின்ன திருச்சிகள். ஏன்னா இதை புரிஞ்சுக்க மாட்டாங்க. அதுல ஒரு வார்த்தை சொல்லப்படுதுல, நீங்க எதையெல்லாம் கட்டுகின்றீர்களோ அதெல்லாம் கட்டப்படும், எதையெல்லாம் அவுத்து விடுகின்றீர்களோ அதெல்லாம் அவுத்து விடப்படும்.
அப்ப அவங்கள அவுத்து விட்டுட்டா அவங்கள நம்மளை விட்டு போயிடுறாங்க. கிறிஸ்தவம் வளர்வதற்கு 2 முக்கியத்துவங்கள். ஒன்று பேதுரு, அவர் சட்டத்திட்டத்தின்படி மேல் வந்தவர். இப்படி சொல்ல போனா அவர் தான் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரைம் மினிஸ்டரோ பிரசிடென்ட் சொல்லலாம். ஆனா பவுல் யாரு? நம்ம பாரத தேசத்தில் எடுத்துக்கிட்டோம்னா நேரு பிரைம் மினிஸ்டரா இருந்தாரு. ஆனா காந்தி ஒன்றும் பதவியில இல்லை, எந்த பதவியிலும் இல்லை. இருந்தாலும் நாம் அவருடைய நாட்டினுடைய தந்தை என்று சொல்கின்றோம். ஏன் சொல்றோம்? அவர் செய்த செயல்பாடுகள், அவருடைய அதனால்தான் பவுலடிகளாரை பற்றி சொல்லும் போது என்ன சொல்லுவாங்க? அவரே சொல்லுவார், வாழ்வது நானல்ல, என்னில் யார் வாழ்கின்றார்? இயேசு வாழ்கின்றார். அதனால்தான் கொரிந்தியருக்கு எழுதிய 1 கொரிந்தியருக்கு எழுதிய 11ஆம் அதிகாரத்துல முதல் வசனத்தை சொல்லுவார், be an imitator of me, என்னை பின் சொல்லுங்கள், எவ்வாறு நான் கிறிஸ்துவை பின் செல்கின்றேன் என்று. எனவே அது மாதிரி சென்றதுனால்தான் இயேசுநாதர் அவருக்கு என்னை விட நீங்கள் பல செயல்களை செய்யலாம் என்று சொன்னார். அதை அவ்வாறு செய்து காட்டியவர் பவுலடிகளார். இதனால்தான் பவுலடிகளார் பைபிள்ல மொத்தம் 73 புக்கு இருக்கு. அந்த 73 புத்தகங்கள்ல பவுலடிகளார் எழுதிய 13 புத்தகங்கள் வெளியிருந்து, அதாவது திருச்சபை முதலிடம் கொடுத்திருக்கிறது என்றால் இயேசுநாதருடைய வாழ்க்கை வரலாறு சொல்லுவது 4 நற்செய்தி மட்டும்தான். ஆனா பவுலடிகளார் செய்த செயல்களையும் எழுதிய நிருபங்களையும் திருச்சபையை 13 புத்தகங்களாக தருகிறது. அப்ப அவர் இயேசுவை போன்று வாழ்ந்ததுனால்தான் திருச்சபையானது ஏன் இந்தியாவில் 2000 வருஷத்துக்கு முன்னாடி தோன்றியும் முன்னாள் வரையும் வளராமல் இருப்பதற்கு பல காரணங்கள் உண்டு. ஒன்று, நாம் கிறிஸ்தவர்கள் அனைவரும் கிறிஸ்துவை போன்று வாழ்வதில்லை. ஒன்னாறு காரணம், என் பேருக்கு தான் கிறிஸ்தவங்க, வேறு அளவில் கிறிஸ்தவர்கள் வாழ்றது வாழ்க்கையில. ரெண்டாவது இயேசுநாதர் சொன்ன அந்த படிப்புகள், அந்த டீச்சிங்ஸ் என்னன்னாக்க, அவர் நம்ம நம்ம வீட்டுக்கு நல்லா தெரிஞ்சவங்கள என்ன சொல்லி கூப்பிட்டோம், ஒரு நாள் வாங்க எங்க வீட்டில் சாப்பிட்டுட்டு போங்க, எங்க மனைவி நல்லா சமைப்பாங்க, எங்க தங்கச்சி நல்லா சமைப்பாங்க, என்ன எங்க அத்தை நல்லா சமைப்பாங்க, நானே நல்லா சமைப்பேன் அப்படின்னு சொல்லி எல்லாம் கூப்பிட்டுருக்கோம். யாராச்சும் இங்க இருக்கவங்க யாராச்சும் நீங்க வாங்க என்னையே நான் உணவாக தரேன் யாராச்சும் சொல்லி இருக்கோமா? யாராச்சும் சொல்லியிருக்கோமா? அப்படி சொன்னவர் யார்? இயேசுநாதர். தன்னையே அவர் உணவாக தந்தார். இதனை உலகம் ஏற்றுக்கொள்வது கஷ்டம். உலகம் ஏன் ஏற்றுக்கொள்ள என்றால், அவர் அந்த மாதிரி படிப்பினை தரும்பொழுது பல பேர் அவரை விட்டு சென்று விட்டார்கள். பார்த்தீங்களா, அவரை விட்டு சென்றார். இந்த படிப்பினையானது மக்களுக்கு கடினமானது. அதனால் தான் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் வாழ்கின்ற இன்னமோ உலகத்தில் இந்தியாவில் இருக்கின்றார்கள். எனவே இந்த புனிதர்களுடைய திருவிழாவை கொண்டாடும் பொழுது, ஏன் நம்ம ஊர்ல எல்லாம் புனிதர்களை பாதுகாவலராக வச்சிருக்கோம்? உங்க ஊர்ல புள்ளியடி தம்பத்தில் யார் பாதுகாவலர்? அடைக்கல மாதாவை என் பாதுகாவலராக வச்சிருக்கீங்கன்னாக்க, ஏன் அவங்க நல்லவங்க, வல்லவர்கள், உரிமை செய்யறவங்க, அடைக்கலம் தர்றவங்க அப்படிங்கிற காரணத்துல இல்லையா? அதுவும் ஒரு காரணம் தான். ஆனா இன்னொரு காரணம் என்னன்னா, அவர்களை போல நான் வாழும் பொழுதுதான் அவர்கள் நமக்கு பாதுகாவலர். அவரை போல வாழாம சும்மா ரட்சிப்புக்கு மட்டும், நம்மளுடைய தேவைகளுக்கு மட்டும் வச்சுக்கிட்டோம்னாக்க அதுல ஒரு பயணம் இல்லை. எனவே இன்றைய தினம் 2 புனிதர்கள், திருச்சபையுடைய தூண்கள் என்று சொல்லுவோம், பில்லர்ஸ் சொல்லுவோம். அவர்களை திருவிழாவை கொண்டாடுகின்ற நாம் அவர்களை போன்று நாம் வாழ முயற்சிக்கணும். ஏன் ஆதிகால கிறிஸ்தவத்தில் அதிகம் கிறிஸ்தவர்கள் வாழ்ந்தார்கள் என்றால், கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்டார் என்றால் அவர் கிறிஸ்துவை போன்று வாழ்ந்தார்கள், துன்பங்களை துயரங்களை ஏற்றுக்கொண்டார்கள். ஃபாதருடைய ரூமுக்கு போற வழியில இப்ப எல்லாமே நம்ம என்ன பண்ணிடுவோம், இதை தான் தேடுறோம். முன்னையெல்லாம் லேடிஸ் யூரினல், ஜென்ஸ் யூரினல் போட்டிருப்பாங்க. இப்ப அதெல்லாம் மாத்திட்டு என்ன கொடுத்துட்டாங்க, லேடிஸ் கம்ஃபர்ட், ஜென்ஸ் கம்ஃபர்ட். அப்படின்னா உலகம் கம்ஃபர்ட்டை தேடி, ஒரு கம்ஃபர்ட்டுக்கு தமிழ் வசதியை தேடி, சுகத்தை தேடி போகின்ற உலகமாக இருக்குது. சுகத்தை தேடி வசதியை தேடுவது கிறிஸ்துவம் அல்ல. சிலுவையை தேடி துன்பத்தை அடைந்து இயேசுவை போன்று வாழ்வதுதான் கிறிஸ்தவம். இது 2ஐயும் வாழ்ந்து காட்டியவர்கள் இந்த பீட்டர் அண்ட் பால். மகிழ்ச்சியா சொன்னேன், அந்த பீட்டர் அண்ட் பால் ஸ்கூல்ல எங்க பங்கு, பழைய பங்கு முத்தாண்டிப்பட்டின்னு சொல்லுவாங்க. அந்த பங்குல படிச்சதுனால தான் இன்னைக்கு அந்த வட இந்தியாவில் உங்க தம்பியை போல, உங்க பிள்ளையை போல நானும் ஒரு மிஷினரியாக வேலை செய்கிறேன் என்றால், இந்த புனிதர்கள் காட்டிய வழி, அவர்கள் அந்த ஸ்கூல்ல படிச்ச அந்த உற்சாகம் மிஷினரியாக எங்களை மாற்றியது. எனவே வாருங்கள்,
திருவிழாவை மட்டும் கொண்டாடாமல் அவர்களை போன்று வாழ எப்போ முயற்சிக்கின்றோமோ அப்போது வாழ்கின்றோமோ அப்போதுதான் உண்மையான கிறிஸ்தவர்கள். அப்போதுதான் இந்த புனிதர்களுக்கு உண்மையான என்ன செய்கின்றோம், ஒரு ஓனர் மதிப்பை தருகின்றோம். இல்லை என்றால் பேரளவில் மற்றும் நாம் கிறிஸ்தவர்கள் பேரளவில் மட்டும்தான் புகழ் மாலை பாடுகின்றவர்களாக இருப்போம். எனவே வாருங்கள், நல்ல கிறிஸ்தவர்களாக நல்ல புனிதரை போன்று இந்த புனிதர்களை போன்று வாழ முயற்சி செய்வோம். ஆமென்.